வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். வைகுண்ட துவார தரிசனத்துக்கு சம்மந்தப்பட்டு இன்றைக்கி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டு மீட்டிங்கில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ண முக்கியமான அப்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, வைகுண்ட துவார தரிசனத்துக்கு பக்தர்களுக்கு அனுமதின்றது டிசம்பர் 23 ஜனவரி 1 வரைக்கும் இந்த 10 நாள் அனுமதி இருக்குது. பக்தர்களுக்கு அனுமதின்றது ஸ்டார்ட் பண்ணுற டைம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 23 அர்லி மார்னிங் 1:45 அனுமதி இருக்குது. ஜனவரி 1 ராத்திரி 12 மணி வரைக்கும். ஸோ இந்த 10 நாளுக்கு சம்மந்தப்பட்டு சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது கீழே திருப்பதில் டிசம்பர் 22 மத்தியானம் 2 மணிலேருந்து டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறோம். டோட்டலாக 9 சென்டர்ஸ் 90 கவுண்டர்ஸ். டோட்டல் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது 4,23,500 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ். டிசம்பர் 22 மத்தியானம் 2 மணிலேருந்து கண்டினியூஸாக இஷ்யூ பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது லாஸ்ட் இயர் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு எப்படி இஷ்யூ பண்ணாங்களோ அதே போல் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூவோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக அப்டேட்ஸ்ன்றது நான் ஷேர் பண்ணுறேன், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுறேன். அதே போல் நீங்களும் டோக்கன் வந்து வாங்கினீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அது அடுத்த பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு இவ்வளோ டோக்கன் 42,350 டோக்கன் வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு. அதுபோல் அந்த 42,000 அண்ட் சம்திங் டோக்கன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டேட் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சேஞ்ச் ஆகும் டேட்ஸ். ஸோ எந்த டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் ரன்னிங்கில் இருக்குன்ற அப்டேட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து 9 சென்டர்ஸ் கீழே திருப்பதில் பார்த்தோம்னா மெயின் நம்மளுக்கு வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க விஷ்ணு நிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ், நம்ம மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஸ்ரீனிவாசம் அண்டு அலிப்பிரி கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 4 நம்மளுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்திரா மைதானம், எம்ஆர் பள்ளி ஹை ஸ்கூல், நெக்ஸ்ட் வந்து ராமாநாயுடு பப்ளிக் ஸ்கூல் பைராகப்பட்டிடா, நெக்ஸ்ட் வந்து ஜீவகோணா ஹை ஸ்கூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ராமச்சந்திரா புஷ்கரணி. ஸோ இது 9 சென்டர்ஸ். இதில் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச சென்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ்ன்றது ஓகே, பூதேவி காம்ப்ளெக்ஸ். அடிஷ்னலாக புதுசாக இருக்கிற இடத்துங்களுக்கு தேடி போகாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த சென்டர்ஸில் க்ரௌட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் அடிஷ்னலாக இன்னொரு 2 இடம் ஒன்றா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் டோக்கன் வாங்கிறதுக்கு. நம்ம கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பைராகப்பட்டிடா ராமாநாயுடு பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் டோக்கன் வாங்கலாம். லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண இடம்னு பார்த்தோம்னா ராமாநாயுடு பப்ளிக் ஸ்கூல். அது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது க்ரௌடு. ஓகேங்களா? ஸோ ராமாநாயுடு பப்ளிக் ஸ்கூலுக்கு எப்படி வரணும் என்ற லைவ் வீடியோ லாஸ்ட் இயர் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன், ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. லேண்ட்மார்க்கெல்லாம் நம்ம கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். ஓகேங்களா? ஈஸியாக நடந்து கூட வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு எந்த கவுண்ட்ரு கன்வீனியண்ட்டாக கிட்ட இருக்கோ அங்கே போய் டோக்கன் வாங்குறதுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்திரா மைதானம் பண்ணுறது கூட நம்ம ஸ்ரீனிவாசம் இருக்குல்ல, ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற ஸ்ரீனிவாசம்லேருந்து இந்திரா மைதானம் பண்ணுறது கிட்ட தான். அந்த இந்திரா மைதானம் எப்படி போகணும் அந்த கவுண்டருக்குன்ற லாஸ்ட் இயர் நான் ஷேர் பண்ணி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அது கூட ஒரு ஐடியாவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஜீவகோணா ஹை ஸ்கூல், எம்ஆர் பள்ளி ஹை ஸ்கூல், ராமச்சந்திரா புஷ்கரணி இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கும். நம்ம போகிறதுன்றது டைம் வேஸ்ட்டில். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் ஆகாமல் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு எந்த கவுண்டர் கிட்டவாக இருக்கோ அங்கே போய் டோக்கன் வாங்கிறதுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தெரியாத சென்டர்ஸ் தேடி போகிறதுக்குன்னா நம்மளுக்கு எந்த சென்டர் கிட்டவாக இருக்கோ அங்கே போய் டோக்கனுக்கு லைனில் நின்று வாங்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து
சர்வதர்ஷனம் டோக்கன் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டு மஸ்ட்டாக கையில் இருந்தால் தான் பக்தர்களுக்கு அனுமதின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனத்துக்கு அனுமதி கிடையாது இந்த 10 நாள். ஓகேங்களா? அதே போல் திருமலையில் ஆஃப்லைனில் போய் நம்ம ரூம் வாங்கணும்னு நினச்சிக்கோங்களாம். மஸ்ட்டாக கையில் தர்ஷனம் டிக்கெட் இருக்கிற பக்தர்களுக்கு தான் ரூம் தருவோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த 10 டேஸ்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது 24 ஹவர்ஸ் ரன்னிங்கில் இருக்கிறதுனால டேஸ் எப்படி வரும்ன்றது நம்ம இப்போ கரெக்டாக ஒரு எஸ்டிமேஷன்ன்றது போட முடியாது. எந்த டேட்டில் வந்தால் எந்த டேட்டுக்கு வாங்க முடியும் என்ற மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு எஸ்டிமேஷன்ன்றது இப்போ போட முடியாது. நம்மளுக்கு டிசம்பர் 22 ஒரு சாயந்தரத்துக்கெல்லாம் தெரிஞ்சிடும் எந்த டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் எப்போ வந்தால் வாங்க முடியும்ன்றதெல்லாம் நான் அப்டேட்ஸ் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் டோக்கன் எடுத்து வாங்கினீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் ரன்னிங்கில் இருக்குன்ற மாதிரி அப்டேட் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.